Good evening. Right, today we are going to discuss the new topic assignments. What is meant by assignment? Assignment என்ன? Assignment means simply the assigning a job or task, assigning a number of tasks or number of jobs to a person, number of persons at minimum cost. Or assigning a particular machine, particular machine to the particular person to perform at minimum cost. So number of tasks and number of persons. So assigning a number of tasks or number of jobs to the number of persons at minimum cost. That is nothing but assignment. So minimum cost na and the total cost for the assigning the job வந்து minimum இருக்கும் at least to maximum profit. மினிமம் காஸ்ட்ல தான் இது வந்து அசைன் பண்ணுறோம். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஜாப், ஒரு நம்பர் ஆஃப் 5 ஜாப்ஸ் இருக்குது, இங்கே 5 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ யாருக்கு எந்த ஜாப்பை வந்து அலோகேட் பண்ணால் ஜஸ்ட் த காஸ்ட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் த என்டையர் ப்ராஜெக்ட் இஸ் லோ, மினிமம், இட் லீட்ஸ் டு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அதான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு அந்த இது தரேன், டெஃபினிஷன் தரேன். Right, so assignment means is a simply we can say is assignment of jobs, n number of jobs to the n number of persons at minimum cost. So minimum cost la vandu job allocate pandradha it is also called as job allocations. Assignment job allocation nu solvaanga, job allocations. So idla vandu we are using Hungarian method தான் யூஸ் பண்றோம். To find the value. இந்த சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஹங்கேரியன் ரூல் இருக்குது, அந்த ரூலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் ஹங்கேரியன் ரூல். ரைட், ஸோ இதில் அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிக்கிற மாதிரி இதுலேயும் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும், தென் மினிமம் ப்ராப்ளம் இருக்கும், தென் பேலன்ஸ்ட், தென் அன்பேலன்ஸ்ட். As a 4 type of problem. At the same time இதுல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் வந்து என்னன்னா, அப்ளிகேஷன் வந்து that means application of assignment வந்து traveling salesman problem. Traveling salesman problem வந்து என்னன்னா, அது வரப்ப சொல்றேன். Just to find the best route for the travel, best route for the salesman, right, which is most efficient for him. ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃபீஸில் திருப்பி ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகணும். ஒரு ஜாப் இருக்குது, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கார், மார்க்கெட் ரெப்ரஸன்டேட்டிவ், அவர் வந்து ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஆஃபீஸ்க்கு வரணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ விச் ரூட் கிவ்ஸ் எஃபிஷியன்ட், விச் ரூட் கிவ் மேக் மினிமம் காஸ்ட். ஸோ அதுதான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன். ஸோ அல்டிமேட்லி ஜாப் அலோகேஷன்ஸ், அசைன்மெண்ட் ஜாப் யூஸ்டு இன் ஜாப் அலோகேஷன்ஸ், அட் த சேம் டைம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ரெண்டுலையுமே யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் என்ன? பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். Balanced assignment is simply we can say m equal to n. That means number of rows equal to number of columns. அங்கே வந்து டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளைன்னு சொல்லுவீங்க, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது பேலன்ஸ்ட். அன்பேலன்ஸ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா m not equal to n. That means number of rows is not equal to number of allocations, number of columns. Right, அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது. ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா balanced, equal and unbalanced. So if given problem is unbalanced means you have to make the problem into balanced by adding dummy row or dummy column. Right, so with the cost 0, lowest cost 0, transportation problem என்ன நம்ம பண்ணுமோ அதே சேம் procedure be followed. At the same time இங்கே வந்து number of rows and number of columns தான். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் பேசிக் அசைன்மெண்ட் பேசிக் ரீகால் பண்ணுறேன். அசைன்மெண்ட் மீன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஜாப் அலோகேஷன் இஸ் நம்பர் ஆஃப் n number of jobs can be allocated to the n number of persons at minimum cost. It's a process of allocating the n number of jobs to the n number of persons at minimum cost. That is nothing but transportation assignment problem. At the same time it leads to maximum profit. Balanced unbalanced இருக்கு. Number of rows equal to number of columns means balanced, number of rows not equal to number of columns means is nothing but unbalanced transportation problem. It also unbalanced assignment problem. Right, so assignment problem application வந்து traveling salesman problem.
ரைட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். புரியுதா சொல்றது? சார் புரியுது சார். Right. So first problem பார்ப்போம். Yes, sir. Right. Okay. Good. So first problem. Take the first problem. The processing time in hours for the job when allocated to the different machines are indicated below. Assign the machines to the job so that the total processing time is minimum. So question is in the form in the minimum mode. Right. So maximum வந்தா தான் அந்த maximum consider பண்ண முடியும். So the problem is in the normal minimum. Right. So there is no need for any conversion in this problem. Suppose if the question is in maximum means just we have to convert by taking the highest number, so largest highest number in the entire cost matrix and subtract each and every value in the cost matrix. எத்தனை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம். ரைட்டா. சேம் ப்ரொசீஜர் பி ஃபாலோட். அங்கேயும் அதே தான். பட் இங்கே வந்து கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் கொடுக்கல, மினிமம் தான் கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் நார்மல் ப்ராப்ளம். ரைட். So first thing, before going to start the problem, we have to check whether the assignment problem is balanced or unbalanced. So here number of rows எவ்வளவு? Number of rows 1 2 3 4 5. Then number of columns வந்து n வந்து எவ்வளவு? 1 2 3 4 5. So 5. So since m equal to n, so the problem is unbalanced problem. இது கண்டிப்பா வந்து இது ஒரு 1 மார்க். Unbalanced problem. Sorry. Since m is number of rows is equal to number of columns, the given problem is balanced one. Balanced AP assignment problem. Right. So first step. So first balanced unbalanced பார்த்தோம். The first step row transformation. The row operation போடலாம் simple. What is the row operation? Just take the first row. Right. So take the each and every row operation over row perform பண்ணனும். Take the first row. So select the lowest value in this row. The lowest value is 9 and subtract each and every value from this 9. Right. So first row is the lowest is 9. So we have to subtract each and every value by 9. So first 9 minus 9 0. Then 22 minus 9 13. Then 58 minus 9 49. Then 11 minus 9 2. Then last value 90 minus 9 10. So 2 10. Same procedure நீங்க அடுத்த செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கு இதே மாதிரி பண்ணணும். சம்ம காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? சார் ஒன் டைம் கொஞ்சம் காப்பி சார் அப்படியே ஹோல்டு பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஓகே. இல்லை ஆக்சுவலி காப்பி பண்ணது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக சொன்னேன் நான். ஐ வில் சென்ட் த ப்ராப்ளம் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். ரைட். ஸோ செகண்ட் ரோடுங்க. செகண்ட் ரோடு லோவஸ்ட் வேல்யூ என்னது? What is the lowest value? 43 is the lowest value. So 43 is the lowest value. So we have to subtract the 78 by 43. 78 minus 43, 72 minus 43, 50 minus 43, 63 minus 43. So 43 minus 43 0. 78 43 78 55 sir. 35. Okay. Then 35 sorry. Okay. 72 means 29 29 sir. Then 50 minus 43 7. 63 minus 40 20. So 7. Then 20. Then take the third row. Lowest value is 28. So lowest value is 28. So 41 minus 28 in our room 13. Then 28 minus 28 0.
91 minus 28, 63. Then 37 minus 28, 9. Then 45 minus 28, 17. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. Okay, sir. Right. Then fourth row, the lowest value is 27. So 74 minus 27. 74 minus 27, 47. Then 42 minus 27. 42 minus 27, 15. Then 27 minus 27, 0. 49 minus 27, 22. Then last value 39 minus 27, 12. The last value, lowest cost is, it's a cost matrix, lowest cost is 11. It also 11, 36 minus 11, 25. 11 minus 11, 0. 25, 0. 57 minus 11, 46. 22 minus 11, 11. 46. Right. Then last value 25 minus 11, 14. 14. This is the first step. So you have to write the description. Description எழுதல. How to perform the row operation எழுதல. Just you have to write it. So by selecting the lowest value in each and every row and subtract each and every element in the particular row by the lowest value. அப்படிங்கிறது இங்க வந்து lowest சும்மா எல்லாத்தையும் எழுத வேணாம். Just basic procedure மட்டும் தான் போதும். We have to select the lowest value in each and every row and subtract remaining elements in the corresponding row by the selected value. அது மட்டும் எதுனா போதும். ரைட்டா, ஒவ்வொரு ரோலையும் லோவஸ்ட் வேல்யூலாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக் ப்ரொசீஜர் எதுனா போதும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் கூட எழுதுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் தி டிஸ்கிரிப்ஷன். ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, column operation. So we have to perform the column operation for the found value. எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம், ரோ ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் வந்து காலம் ஆப்ரேஷன் எடுக்கணும். ஜஸ்ட் சேம் ப்ரொசீஜர், பட் காலம் வைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் எடுப்போம். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து திருப்பி எழுதிக்கோங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட் ரோ லோயஸ்ட் வேல்யூ என்னது? 0. ஸோ 0னால அப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணாலுமே, ஸோ செப்பரேட் பண்ணாலும் 0 தான் வரும். அதே சேம் தான் வரும். இல்லை சேம் வேல்யூ தான் வரும். தென் செகண்ட் காலமில் லோயஸ்ட் வேல்யூ என்னது? அதுவும் 0 தான். ஸோ 13 minus 0, 35 minus 0 சேம் வேல்யூ தான் வரும். ஸோ நோ நீட் டு சேஞ்ச். அது தேர்ட் ரோ 0 இருக்குது. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு அதே காலம் தான் வரும். தென் ஃபோர்த் காலம் லோயஸ்ட் வேல்யூ இஸ் 2. நவ் வி ஹேவ் டு பெர்ஃபார்ம். நான் அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ லோயஸ்ட் வேல்யூ இஸ் 2. அப்போ 2 minus 2, 0. 2 minus 2, 0. 7 minus 2, 5. 9 minus 2, 7. 22 minus 2, 20. 11 minus 2, 9. ரைட்டா? தென் லாஸ்ட் ரோ அதுலேயும் 0 இல்லை. அப்போ நம்ம திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், காலம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரைட். ஸோ இங்கே வந்து லோவஸ்ட் வேல்யூ இதுதான் ஃபைனல் காலம். ரைட்டா? லோவஸ்ட் வேல்யூ இஸ் 10. ஸோ அப்போ 10 minus 10, 0. 20 minus 10, 10. 7, 2, 4. புரியுதாப்பா? காலம் ஆப்ரேஷன் எப்படி பண்ணிக்கொண்டு. ஓகே சார். சரி, கூட நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமாப்பா? ஓகே சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோ ஆப்ரேஷன், தென் காலம் ஆப்ரேஷன் வந்து ரோ ஆப்ரேஷன் ஆன்சர் வச்சு தான் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அசைன்மெண்ட்ஸ். எப்படி அசைன் பண்ணுறது பார்ப்போம். அசைன்மெண்ட்ஸ். ரைட். ஸோ காலம் ஆப்ரேஷனோட ஆன்சர் இதுதான். ரைட்டா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு அசைன் த வேல்யூ. கொஞ்சம் கவனிங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ரோடுங்க.
ஏதாச்சும் உங்கள் காலேஜஸில் போய் காலேஜில் படிச்சிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு லாஜிக்கை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இல்லை ப்ரொசீஜர் இருந்தாலும் ஓகே. நான் ஐம் கோயிங் டு யூஸ் ஹங்கேரியன் மெத்தட். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ. ரைட்டா? ஸோ வி ஹேவ் டு அசைன் இஃப் ரோ ஆர் காலம் ஹேஸ் சிங்கிள் ஜீரோ. சிங்கிள் ஜீரோ இருந்தால் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரோ எடுப்போம். இந்த ரோ எடுத்தீங்கன்னா 1 2 3. ஸோ அப்போ வி கான்ட் அசைன் ஆஸ் பர் த ப்ரொசீஜர். ஹங்கேரியன் மெத்தடில் கண்டிப்பாக அசைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு ஜீரோ இருந்தால் தான் அசைன் பண்ண முடியும். ரைட்டா? செகண்ட் ரோ எடுங்க. ஸோ 0 35 1 5 10. ஸோ அப்போ வி ஹேவ் சிங்கிள் ஜீரோ. ஸோ அப்போ வி கேன் அசைன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ஏன் அசைன் பண்ண புரியுதா? பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வி ஹேவ் 3 zeros. ஸோ ஆஸ் பர் த ப்ரொசீஜர் வி கேன் அசைன் த ஜீரோ விச் அசைன் த ரோ ஆர் காலம் விச் ஹேஸ் சிங்கிள் ஜீரோ. ரைட்? இங்கே வந்து 3 ஜீரோக்கு அசைன் பண்ணல. செகண்டில் வந்து ஒரே ஒரு ஜீரோக்கு அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ண முன்னாடி ஸ்ட்ரைக் அவுட் த அதர் ஜீரோஸ் இந்த கரஸ்பாண்டிங் காலம். ஸோ இந்த ஜீரோ நான் அசைன் பண்ணியிருக்கேன். இதோட கரஸ்பாண்டிங் காலம் வந்து இதுதான் கரஸ்பாண்டிங் காலம். இந்த ரோ இந்த காலம் கரஸ்பாண்டிங் காலம்ல வந்து வேற ஜீரோ இருக்கா இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடுங்க. புரியுதாப்பா சொல்றது? ஓகே சார். தென் go to the next row. So here we have 5 elements. third row ல அதுல சிங்கிள் ஜீரோ இருக்கா? இருக்கு. So we can assign. ரைட்டா? ஸோ சிங்கிள் ஜீரோக்கெல்லாம் அசைன் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆஃப்டர் அசைனிங் த வேல்யூஸ் ஜஸ்ட் வி ஹேவ் டு ஸ்ட்ரைக் அவுட் த கரஸ்பாண்டிங் ஜீரோஸ் இந்த காலம். எந்த காலம் இது? செகண்ட் காலம்ல வேற ஜீரோ இருக்கா? இருக்கு. ஸோ we can cancel this value. Right? Then fourth row. So in fourth row we have only one zero, so we can assign. Corresponding zeros இருக்கா பாருங்க, இல்ல, விட்டலாம். ரைட்டா? தென் ஃபிஃப்த் ரோ வந்து ஆல்ரெடி we have strike out 1 0, so don't consider while assigning the values. ஏற்கனவே நம்ம அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அசைன் பண்ணுறதுல அந்த ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஃபிஃப்த் ரோ வரப்போ இங்கே இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஜீரோ, ஆல்ரெடி we have cancelled, so don't consider for the further assignments. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து only we have 1 2 3 4 4 எலமெண்ட் தான் இருக்குது. 4 எலமெண்ட் சிங்கிள் ஜீரோ இருக்கா? இல்லை, அவ்வளோ விட்டுடலாம். நான் சொல்ல புரியுதாப்பா? இந்த ஜீரோ கன்சிடர் பண்ணி இதுக்கு நீங்கள் அலிகேஷன் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி we have strike out. சொல்ல புரியுதா? ஓகே சார். நான் திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ரைட்டா? ஸோ அசைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோ செக் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் ஜீரோ இருந்தால் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். இங்கே சிங்கிள் ஜீரோ இல்லை, அதனால் அசைன் பண்ணலை. செகண்ட் ரோ வரப்போ சிங்கிள் ஜீரோ இருக்குது, நான் அசைன் பண்ணுறேன். கரஸ்பாண்டிங் ரோவைஸ் அசைன் பண்ணுறேன்னா கரஸ்பாண்டிங் காலமில் ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணணும். தேர்ட் ரோ வரேன், அதே மாதிரி இங்கே சிங்கிள் ஜீரோ இருக்குது இந்த ரோவில். ஸோ இந்த அசைன் பண்ணால் கரஸ்பாண்டிங் காலத்தில் இருக்க ஜீரோவை கேன்சல் பண்ணணும். தென் ஃபோர்த் ரோவில் சிங்கிள் ஜீரோ இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் எந்த ஜீரோவில் கேன்சல் பண்ணலை. ஃபிஃப்த் வரப்போ we have only 4 elements. இது நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் கன்சிடர் ஃபார் த ஃபர்தர் அசைன்மெண்ட். அப்போ 4 எலமெண்ட்டில் சிங்கிள் ஜீரோ இல்லை, அப்போ அதை விட்டுடலாம். ஸோ ரோ அசைன்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரோ அசைன்மெண்ட் பெர்ஃபார்ம் த காலம் அசைன்மெண்ட்ஸ். இப்போ ரோ வைஸ் நம்ம அசைன் பண்ணியாச்சு, இப்போ காலம் வைஸ் அசைன் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ காலம் வைஸ் எப்படி அசைன் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் காலம்னு ஆல்ரெடி அசைன்டு, ஸோ அப்போ நோ நீட் ஃபார் அசைன்மெண்ட்ஸ். ஏற்கனவே அசைன் ஆகி தான் இருக்குது. செகண்ட் ரோ அதில் செகண்ட் காலமில் அசைன் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் காலமில் அசைன்டு. ஃபோர்த் காலம் நாட் அசைன். இதில் சிங்கிள் ஜீரோ இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ we can assign. ரைட்டா? இங்கே எப்படி இங்கே கரஸ்பாண்டிங் காலத்தை கேன்சல் பண்ணணும், இங்கே கரஸ்பாண்டிங் ரோவை கேன்சல் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம இந்த காலமை செக் பண்ணி இந்த காலமை சிங்கிள் ஜீரோவை அசைன் பண்ணியாச்சு. அதில் கரஸ்பாண்டிங் ரோவில் ஜீரோ இருக்கா பாருங்க, இங்கே ஒரு ஜீரோ ஆல்ரெடி கேன்சல் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிருக்கோம். புரியுதாப்பா சொல்றது? புரியுது சார். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்த்து காலமில் பார்த்தீங்கன்னா we have only 4 elements. ஏன்னா இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ only 4 elements, நோ சிங்கிள் ஜீரோ இல்லை, அதெல்லாம் அசைன்மெண்ட் பண்ண முடியாது. இது புரியுதா? இதுதான் அசைன்மெண்ட்ஸ். அசைன்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். இது புரியுதாப்பா? புரியுது சார். எஸ் சார். ரைட். ஸோ இப்போ சம் புரியுது சார். ஓகே, குட். Sum எப்போ completed? Each and every row and column has single assignment.
single assignment over row column is the problem is completed, right? Otherwise we have to complete, you have to perform the further iterations, repeat பண்ணிட்டே இருக்கணும், right? So இப்போ இங்க பாருங்க, first row assigned, second row assigned, third row assigned, fourth row assigned, fifth row not assigned. அதே first column assigned, 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 then not assigned. So அப்ப ஒரு column ஒரு row வந்து assign ஆகல. So அப்ப we have to continue further procedures, right? So அது நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். எப்படி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ரோ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, செகண்ட் காலம் ஆப்ரேஷன், தென் அசைன்மெண்ட் முடிச்சாச்சு. அசைன்மெண்ட்டில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரோ டஸ் நாட் ஹாவ் இஸ் ஓன் அசைன்மெண்ட். ஸோ அப்போ ஜஸ்ட் வி ஹேவ் டு கண்டினியூ ஃபர்தர் ஸ்டெப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன் ஆகாத ரோ, ஃபர்ஸ்ட் ரோ அசைன் ஆயிருக்கு, செகண்ட் ரோ அசைன், தேர்ட் ரோ அசைன், ஃபோர்த் ரோ அசைன். அசைன் ஆகாத ரோ டிக் போடுங்க, இதுதான் அசைன் ஆகும். ஃபிஃப்த் ரோ அசைன் ஆகல. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மார்க் த ரோ which do not marks the rows, mark the rows, ரைட்டா? ஒன்று இங்கே ஒரு ரோ தான் இருக்குது, இப்போ 2 ரோ வந்துச்சுன்னா அந்த டிக் போடுங்க. மார்க் த ரோஸ் which do not have an assignment. ஸோ இங்கே ஃபிஃப்த் ரோ does not have any assignment, so simply I mark that, அது டிக் போட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் இப்போ வந்து ஜஸ்ட் இஸ் இப்போ நீங்கள் டிக் போடுறீங்களா, இதில் வந்து ஃபுல் மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த கேன்சல் ஆனது அதெல்லாம் விட்டுருங்க, அதை போய் டோன்ட் ஒரியா போகுது, ரைட்டா? ஸோ டிக் போட்டாச்சு. இப்போ இந்த டிக் போட்ட ரோவில் ஏதாவது ஜீரோ வைக்க பாருங்க, இந்த இது நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம், பட் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதனால் ஜஸ்ட் கன்சிடர்ஸ் என்டையர் மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அசைன் ஆகாத ரோவை டிக் போட்டோம், அதில் ஏதாவது ஜீரோ வந்துருக்கான் பாருங்க. ஸோ we have only 1 0, அந்த காலமை டிக் போடுங்க. இது செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், the rows which do not have an assignment we have to mark பண்ணியாச்சு. and mark the zeros in the marked row, ரைட்டா? நீங்க டிக் போட்ட ரோல ஏதாவது ஜீரோ இருக்காம பாருங்க, இங்கே ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு, அந்த காலமை டிக் போட்டுக்கோங்க. தென் தேர்ட் ஸ்டெப், டிக் போட்ட காலம்ல ஏதாவது ஜீரோ அசைன் ஆக்காம பாருங்க, அசைன் ஆயிருக்கு. எந்த ரோ இது? தேர்ட் ரோ, அதை டிக் போடுங்க, ரைட்டா? திருப்பி சொல்றேன், கவனிங்க. அசைன் ஆகாத ரோவை டிக் போடுங்க, அதில் ஏதாவது ஜீரோ இருக்காம பாருங்க, இந்த ஒரு ஜீரோ இருக்கு, அந்த காலமை டிக் போடுங்க. டிக் போட்ட காலத்தில் இங்கே ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது, இப்போ 2 ஜீரோ டிக் போடுவாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு காலமில் டிக்காக இருக்குது, அந்த டிக் போட்ட காலத்தில் ஏதாவது ஜீரோ அசைன் ஆக்காம பாருங்க, இங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ அந்த ரோவை டிக் போடுங்க. புரியுதா? எஸ் சார். ரைட். ஸோ இப்போ அசைன் டிக் போடாத ரோவை கேன்சல் பண்ணுங்க, டிக் போடாத ரோவை கேன்சல் பண்ணுங்க. டிக் போட்ட காலத்தை கேன்சல் பண்ணுங்க. அன்மார்க்டு ரோவை டிக் பண்ணுங்க, அது கேன்சல். ஸ்ட்ரைக் அவுட் அன்மார்க்டு ரோஸ், ஸ்ட்ரைக் அவுட் மார்க்டு காலம்ஸ், ரைட்டா? ஸோ அன்மார்க்டு ரோஸை unmarked rows strike out, unmarked rows marked column. So unmarked row எத்தனை? 1 2 3, marked column 1, ரைட்டா? இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நீங்கள் யூஜியில் இது வந்து இந்த நார்மலாக இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு லாஜிக் மெத்தடில் பண்ணியிருப்பீங்க. பட் இது ஹங்கேரி மெத்தட், பியூர் ஹங்கேரி மெத்தட், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன், ரைட்டா? ஸோ இது வரைக்கும் புரியுதாப்பா? எஸ் சார். ரைட். ஸோ இதில் வந்து அன்கவர்டு ஏரியா எங்கே இருக்குது? ஓகே, குட். இதில் அன்கவர்டு ஏரியா, இதுதான் அன்கவர்டு ஏரியா. 1 2 3 4 5 6 7 8, இதுதான் அன்கவர்டு ஏரியா. அதாவது நம்ம வந்து கேன்சல் பண்ணாத ஏரியா இதுதான், ரைட்டா? இப்போ நம்ம ஃபர்தராக அந்த ஸ்டெப்பை நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அன்கவர்டு ஏரியாவில் லோவஸ்ட் வேல்யூ என்னதுன்னு பாருங்கள். ஸோ ஹியர் லோவஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது?
lowest value வந்து 4. lowest value is 4. Good. Right. So இந்த 4 வந்து you have to add at intersection area. Add at intersection and subtract at uncovered elements. So uncovered elementல subtract பண்ணுங்க, intersection area வந்து add பண்ணுங்க. இங்க வந்து intersection area வந்து இதுதான் intersection area. இந்த பாயிண்ட் ரெண்டு கேன்சல், ரெண்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல, இதான் intersection area. இந்த லைனும் இந்த லைன் கேன்சல் ஆகுது, intersection area. intersectionல வந்து add பண்ணனும், then uncoveredல வந்து subtract பண்ணனும். Right? புரியுதாப்பா? நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து இன்டர்செக்ஷன் ஏரியா வந்தது 13, 35, 15 மூணு இன்டர்செக்ஷன் ஏரியா அங்கே வந்து ஆட் பண்ணணும். ஸோ 13, 35, 15 இது மூணு இன்டர்செக்ஷன் ஏரியா. ஸோ அங்கே just I am going to add the minimum value. So 13 then first 13 plus 4 17, here 17, then 35 plus 4 39, then 15 plus 4 19, then first step next வந்து add next, then uncovered element subtract பண்ணோம். uncovered எங்க இருந்தது 13 63 77 25. ஸோ அதை நம்ம ஆரம்பத்தில் இருக்கோம் 13 63 7 7, then 25 46 9 4 4 minus 4 0, right? 13 minus 4 9, then 63 minus 4 59, then 7 minus 4 3, once again 3, 7 minus 4 3, then 25 minus 4 21, 46 minus 4 42, 9 minus 4 5. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்செக்ஷன் ஏரியாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் அன்கவர்ட் எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இது புரியுதாப்பா? சார். ரைட். shall we go to the next step? Next okay, step sir. mama. Right. Okay. Okay, sir. Right. So once again we have to okay, good. Once again we have to reassign the matrix. அதாவது என்னன்னா இந்த நம்ம அசைன் பண்ணோம், இந்த அசைன்மெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இந்த ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், அசைன் ஆக ரோவை டிக் பண்ணோம், டிக் பண்ண ரோவில் 0 இருக்கான்னு பார்த்தோம், அந்த காலமாக டிக் போட்டோம், அந்த காலத்தில் இருக்க அசைன்மெண்ட் ஆன ரோவை டிக் போட்டோம், தென் அன்மார்க்கட் ரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம், மார்க்கட் காலமாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம வந்து அன்கவர்ட் எலமெண்ட்டில் மினிமம் வேல்யூ எடுத்து இன்டர்செக்ஷன் ஆட் பண்ணோம், அன்கவர்ட் எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணோம். ரைட்டா? ஸோ நவ் once again reassign the value. ஏன்னா இப்போ iteration பண்ணுறோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் we have to make each and every row and column as a single assignment. அது மாதிரி மாற்றுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுப்போம், சேம் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் row it does not have single 0, ஸோ அப்போ we can't assign as per the rule. ரைட்டா? தென் செகண்ட் ரோ ஒரே ஒரு 0 தான் இருக்குது, ஸோ அப்போ அசைன் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் காலமை 0 இருக்கான்னு பாருங்க, இருக்கா? ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணலாம். Then third row we have single 0, so அதை அசைன் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் காலமில் 0 இருக்கா? இருக்கு, அதை கேன்சல் பண்ணலாம். Then fourth row here we have single 0, so we can assign. corresponding rowல எந்த 0ம் இல்லை, விட்டலாம். fifth row already we have cancelled 1 0, so don't
கன்சிடர் த ஜீரோ. ஏன்னா நம்ம அசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கேன்சல் பண்ணிட்டு அந்த ஜீரோ அசைன் பண்ண அந்த ஜீரோ வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ரைட்டா. ஸோ நவ் இப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 4 எலமெண்ட் சிங்கிள் ஜீரோ இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜீரோவை அசைன் பண்ணலாம். ஸோ கரஸ்பாண்டிங் காலம் செக் பண்ணுவோம், இந்த ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாம் ரைட்டா. இந்த ஸ்டெப் தான் போனதில் வந்து இந்த ஸ்டெப் நான் பண்ணலை, ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஜீரோவே இல்லை. 1 2 3 4 மட்டும் ஜீரோ இல்லை, இப்போ அந்த ஜீரோ ஆக்கியாச்சு. ஸோ அதனால தான் இப்போ நமக்கு அசைன் பண்ண முடியுது. இங்கே 2 ஜீரோ இல்லை, 2 ஜீரோவுக்கு நினைக்காதீங்க, ஜஸ்ட் வி ஹேவ் ஸ்ட்ரைக் அவுட் த ஜீரோஸ் இந்த அசைன்மெண்ட் ப்ராசஸ். என்ன அசைன்மெண்ட் முடிஞ்சா தான் டிக் போட்டு தான் ஜீரோ கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே we have only 4 elements, அந்த 4 elementல சிங்கிள் ஜீரோ இருக்குது. ஸோ அசைன் பண்ணலாம் ரைட்டா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. தென் ரோ வைஸ் அசைன்மெண்ட் முடிஞ்சு. தென் காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் காலம் ஆல்ரெடி அசைன்ட் விட்டுருங்க, செகண்ட் காலம் அசைன்ட், ஸோ நோ ப்ராப்ளம். தேர்டு காலம் அசைன்ட், ஃபோர்த்து காலம் அசைன் ஆகலை, சிங்கிள் ஜீரோ பாருங்க இருக்கு. ஸோ அப்போ we can assign. கரஸ்பாண்டிங் ரோவில் ஜீரோ பாருங்க இருக்கு, ஏற்கனவே கேன்சல் தான் இருக்கு அப்படி இருக்கட்டும். தென் லாஸ்ட் ஓகே முடிஞ்சிருச்சு it already assigned. ஸோ இப்போ சம் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஹேஸ் சிங்கிள் allegation as well as this column has single allegation. So problem is completed. So problem is completed. Each and every row and column, rows and column, every row and column has exactly one assignment. அது எழுதணும் நீங்க. each and every row column has exactly one assignment. So simply we can the problem is optimal. அப்படி முடிக்கலாம், because each and every row and column has single element, so single assignment, one assignment. ஸோ அப்போ இட்ஸ் ப்ராப்ளம் இஸ் ஆப்டிமல். இப்போ நமக்கு இப்போ கொஸ்டின் வாங்க, ஜஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா J1 to J5 M1 to 15. ஸோ அப்போ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா J1 J2 J3 J4 J5 machine 1 job 1 job 1 to job 5 machine 1 to machine 5. So now we have to check the assignment. So job 1 assigned to machine 4 which is effective, cost wise effective. So அப்போ job வந்து machine 4ல வந்து perform பண்ணலாம். job 2 machine 1, then job 3 machine 2, job 4 machine 3, then job 5 machine 5. ஸோ எல்லா மிஷினுமே எல்லா ஜாப்புமே அலகிட்டா இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே டம்மி இல்லை. டம்மி இருந்தால் தான் அதை பற்றி யோசிக்கணும், டம்மி இல்லை. டம்மி மீன்ஸ் அன்பேலன்ஸ்டு ஒன்று ரைட்டா. ஸோ அப்போ இப்போ ஜஸ்ட் கோ டு த ப்ராப்ளம். இப்போ நமக்கு என்னென்ன அசைன்மெண்ட்டு, ஜாப் 1 வந்து M4 ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த ப்ராப்ளம் போங்க, கொஸ்டின் போங்க. ஜாப் 1 வந்து ஜாப் 1 என்னப்பா, ஜாப் 1 M4 எவ்வளவு, ஜாப் 1ல M4 11. So 11 plus job 2 M1, job 2 M1 43, job 3 M2, job 3 M2 28, then job 4 M3 27, then last job 5 M5 mission 5 25. What is the answer? Add பண்ண answer வருது. Sir 134. 134. Okay, so cost rupees 134, which is minimum cost to assign the jobs to the machines. புரியுதாப்பா? Yes sir. Right. Shall we go to the next problem? Sir. Yes sir.
கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன்ப்பா. செகண்ட் ப்ராப்ளம், உங்கள் புக் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். A company has 4 machines to do 3 jobs. Each job can be assigned to one and only one machine. The cost of each job on each machine is given. The cost matrix கொடுத்திருக்கு. So jobs and machines are given. So what are the job assignments and assignments which will minimize the cost? So அப்போ இங்கேயும் question maximum ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ரைட்டா? So whether the cost is maximum கொடுத்துருந்தா just we have to convert. But இங்கே வந்து just minimum தான் கொடுத்துருக்கு. மினிமம் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். மேக்ஸிமம் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ just இப்போ the question before going to start the problem, just we have to check whether the given problem is balanced or unbalanced. இங்கே number of rows எவ்வளோ இருக்கு? Number of rows வந்து 3 ABC. Number of columns 1 2 3 4 4. So since m not equal to n, so the problem is unbalanced. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to add ஒரு dummy row or dummy column. இப்போ இங்கே நமக்கு இது ஷார்ட்டேஜாக இருக்குது, நமக்கு ரோஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அப்போ டம்மி ரோவை ஆட் பண்ணும் வித் லோயஸ்ட் காஸ்ட் 0. சேம் ப்ரொசீஜர் அங்கே வந்து நீங்கள் டிமாண்ட் சப்ளை பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து டேரெக்டாக ரோ காலம் தான். ரைட்டா? ஸோ சம் வந்து 18 24 28 32. ரைட்? 18 24 28 32, 8 13 17 19, 8 13 17 19, then last 10 15 19. Okay, 10 15 19 22. So this is the question, right? ஏபிசிலாம் கடைசி போட்டுக்கோங்க ப்ராப்ளம்ல. 18 24 28 32 8 13 17 19 10 15 19 22. ஓகே, கரெக்டாக இருக்கு. ரைட்டா? ஸோ டு மேக் த ப்ராப்ளம் into balanced one. ஸோ பேலன்ஸ் மாற்றுக்கு என்ன பண்ணணும்? we have to add dummy row. ஸோ அப்போ இங்கே வந்து since m is equal to n, அப்போ நம்மளுக்கு வந்து this is the question. ரைட்டா? ஸோ இதுதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோ ஆப்ரேஷன். ரோ ஆப்ரேஷன் ஸோ அதே சேம் இன்னும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து லோயஸ்ட் காஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரோ வந்து லோயஸ்ட் காஸ்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ரோ லோயஸ்ட் காஸ்ட் வந்து 18. right? So lowest cost is 18. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 18 minus 18 0, 24 minus 18 6, 28 minus 18 10,
then 32 minus 18 14, right? Then next row lowest cost is 8, right? 8, so lowest cost is 8. அப்ப 8 minus 8 0, 13 minus 8 5, 17 minus 8 9, then 19 minus 8 11. Then third row lowest cost is 10, 0 5 0 5 9 12. Okay, right. So is a row operation, then column operation. row operation last row வந்து எல்லாமே 0 0 0 தான். ஸோ நீங்கள் அதை பண்ணாலுமே அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் காலம் ஆப்ரேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் காலம் 0, ஸோ அதே ஆன்சர் தான் வரும். செகண்ட் காலம் 0, அதே ஆன்சர் தான் வரும். தேர்ட் காலம் 0, அதே ஆன்சர் தான் வரும். ஃபோர்த் காலம் 0, ஒரு லோவஸ்ட் வேல்யூ 0, இங்கே லோவஸ்ட் வேல்யூ 0, லோவஸ்ட் வேல்யூ 0, லோவஸ்ட் வேல்யூ 0. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே வந்து அசைன்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா காலம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே 0, எல்லா காலம்லையும் நமக்கு மினிமம் வேல்யூ 0 தான். ஸோ அப்போ அசைன்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ அசைன்மெண்ட் பாருங்கள், சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் we have single 0, ஸோ அப்போ ஜஸ்ட் we can assign கரஸ்பாண்டிங் ஜீரோஸ், கரஸ்பாண்டிங் காலமில் இருக்க 0 கேன்சல் பண்ணிடலாம். தென் செகண்ட் ரோ நோ 0, தேர்ட் ரோ 0. இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி we have cancelled the 0, strike out the 0. So அப்போ still we have only 3 elements in the second row. So out of 3 0 there is no single 0. ஜீரோவே இல்லை மொதல் அங்கே பண்ண சிங்கிள் 0வே இல்லை. ஸோ அப்போ நம்ம அசைன் பண்ண முடியாது. இதுலேயும் தேர்ட் ரோலையும் அசைன் பண்ண முடியாது. ஃபோர்த் ரோவில் 0 இருக்குது, பட் 3 0 இருக்குது. ஸோ அப்போ ஆஸ் பர் ப்ரொசீஜர் we can't assign. புரியுதாப்பா? Yes sir. Okay, right. So next row wise assignment, then don't forget row wise assignment பண்ணி முடிச்சு டேட்டா செட் பேஸ்ட் அடுத்த ஸ்டெப் போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக், ஜெனரல் மிஸ்டேக். row assignment முடிச்சு காலம் assignment முடிச்சு அதுக்கு அடுத்து நீங்க வந்து ஃபர்தரா செக் பண்ணிக்கலாம். So காலம் assignment, first column assign, second column we have single 0, so corresponding zeros should be cancelled, right? Then third column already we strike out the 0, so அப்போ we have no element, எதுவுமே single 0 இல்லை, இங்கேயும் single 0 இல்லை. ஸோ அவ்வளோதான் அசைன்மெண்ட், அவ்வளோதான். ஸோ எப்போ நம்ம சம் கம்ப்ளீட்டட் each and every row and column as one assignment. பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் அசைன்மெண்ட் இருக்குது, லாஸ்ட் ரோவில் அசைன்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலமில் அசைன் ஆகிருக்கு, செகண்ட் காலமில் அசைன் ஆகிருக்கு. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் அசைன் ஆகலை. ஸோ அப்போ we have to use Hungarian rule, ரைட்டா? ஐட்ரேஷன் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஐட்ரேஷன் மெத்தட் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு அசைன் ஆகாத ரோவை டிக் போடுங்க. 2 ரோ அசைன் ஆகலை, டிக் போட்டாச்சு. அந்த ரோவில் ஃபஸ்ட் டிக் எடுப்போம். டிக் போட்ட ரோவில் ஏதாவது 0 இருக்கா? இருக்குது, அந்த காலமாக டிக் போட்டுக்கணும். அடுத்து செகண்ட் டிக் போடுவாங்க, இங்கே ஏதாவது 0 இருக்கா? இருக்குது, அதே காலம் தான். ஸோ ஆல்ரெடி டிக் மார்க் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ ஒரு பக்கம் தான் வரும், ரைட்டா? ஸோ அசைன் ஆகாத ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ டிக் போட்டாச்சு. டிக் போட்ட ரோஸ் 2 ரோஸ் இருக்குது. அந்த ரோஸில் 0 இருக்காம பாருங்க, ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது 0 தான் இருக்குது, அதனால் 2 டிக் ஆச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து டிக் போட்ட மார்க் பண்ண காலமில் அசைன் இருக்காம பாருங்க, இந்த இருக்குது. அது எந்த ரோ? ஃபர்ஸ்ட் ரோ டிக் போட்டாச்சு. புரியுதா சொல்கிறது? திருப்பி சொல்லிட்டு கவனிங்க. அசைன் ஆகாத ரோவை டிக் போடுறேன், 1 2. அந்த ரோ டிக் போட்ட ரோஸில் 0 கம்பம் தான் இருக்குது, அந்த காலம் டிக் போட்டுருவோம். இங்கே செகண்ட் ரோவில் பாருங்கள், இதே ஃபஸ்ட்டு காலம் தான். ஸோ ஏற்கனவே டிக் போட்டாச்சு. டிக் போட்ட காலத்தில் ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து டிக் போட்ட காலத்தில் 0 அசைன்மெண்ட் ஏற்க பாருங்க இருக்குது, அந்த காலம் வந்து அந்த ரோவை டிக் போடுங்க, ரைட்டா? ஸோ இப்போ அசைன் ஆகாத ரோவை, சாரி அன்மார்க்டு ரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, மார்க்டு காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. நம்ம பண்ண ரைட்னா 0 ஃபுல்லாக கேன்சல். போன சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஃபுல்லாக கேன்சல் ஆகும். அன்கவர்டில் வந்து 0 இருக்காது, அதான் அன்கவர்டு நம்ம சொல்லுவோம். இங்கே அன்கவர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்காது. ஸோ அப்போ நம்ம பண்ணுற ரைட் தான்.
இதை நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து சிம்பிளாக சொல்லி லாஜிக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அதில் சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அதனால் மேக்ஸிமம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரைட்டா, பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரப்போ அது கொஞ்சம் அசம்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட்டா, ஓகே. இங்கே வாங்க. இப்போ ஜஸ்ட் இதில் வந்து as usual lowest cost uncovered lowest cost செலக்ட் பண்ணணும். lowest cost வந்து என்னது 5. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, நீங்கள் எந்த ஃபைனாக எடுத்துக்கலாம். lowest cost வந்து 5. ரைட்டா, ஸோ என்னது இன்டர்செக்ஷனில் ஆட் பண்ணணும், அன்கவர்டில் சப்ராக்ட் பண்ணணும். ரைட்டா, ஸோ 0 0 0 0 + 5 5 இன்டர்செக்ஷனை ஆட் பண்ணிட்டேன். ரைட்டா, ஸோ அப்போ 6 - 5 1, 10 - 5 5, then 14 - 5 9, 5 - 5 0, then 9 - 5 4, 11 - 5 6, so 5 - 5 0 4 7, then 0 0 0. ஸ்ட்ரைக் அவுட் எனக்கு இன்டர்செக்ஷன் இல்லை, அன்கவர்டும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டா, ஸோ திஸ் இஸ் த நியூ காஸ்ட் மேட்ரிக்ஸ். புரியுதாப்பா? இது புரியுதா? புரியுது சார். எஸ் சார். ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி தான் திருப்பி நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, அசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் ஜீரோக்கு, ஸோ அசைனால கரஸ்பாண்டிங் ஜீரோஸை கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் சொல்லுங்கம்மா. சார் 18 11 12 தானே சார் இருந்தது? அதோட நம்ம -5 பண்ணும்போது எதுப்பா 18 சொல்லுங்க. ஓகே சார், ஒன்றும் இல்லை சார். டவுட் இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் ஓகே சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரோல சிங்கிள் ஜீரோ கம்பாங்க இருக்குது. ஸோ அதை சேம் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் காலம்ல ஜீரோக்கா இருக்குது, அதை கேன்சல் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ வருவோம். ஸோ இங்கேயும் வந்து அந்த ஃபோர்த் சார் ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா சொல்லுங்க சார். சம்மில் வந்து ரோ ஏ இருக்குல்ல சார், அதில் ஃபோர்த்தில் வந்து 32 தானே சார் சொன்னீங்க? ஆமாம் 32. நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஆபரேஷன் பண்றப்ப லோயஸ்ட் காஸ்ட் 18, 32 - 18 14, அதான் இங்க போட்டுருக்கேன். ஓகே சார், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ as usual once again reassign the value. ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீரோக்கு அசைன் பண்ணியாச்சு, கரஸ்பாண்டிங் காலம்ல இருக்க ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ வாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஸ்டெப் தான் இருக்கோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ரைட்டா, ஸோ ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ டோன்ட் கன்சிடர் ஃபார் த அசைன்மெண்ட். இப்போ ஒன்லி வி ஹேவ் 3 எலமெண்ட்ஸ். ரைட்டா, 0 4 6 3 எலமெண்ட் தான் இருக்குது. அதில் சிங்கிள் ஜீரோக்கா இருக்குது. ஸோ அப்போ வி கேன் அசைன். கரஸ்பாண்டிங் காலமில் ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. செகண்ட் ரோ வரப்போ நமக்கு மொத்தம் 4 எலமெண்ட்டில் ஒரு ஜீரோ வந்து நம்ம வந்து அசைன் பண்ணி இங்கே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஒன்லி வி ஹேவ் 3 எலமெண்ட்ஸ். ஸோ அமாங் these 3 elements we have only 1 0. ஸோ அப்போ we can assign. சிங்கிள் ஜீரோக்குனால அசைன் பண்ணாச்சு. அடுத்து தேர்ட் ரோவில் இருக்கிற 2 எலமெண்ட் தான், ஜீரோவே இல்லை. ஃபோர்த் ரோவில் ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 3 எலமெண்ட்டுக்கு 3லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீரோ இல்லை, 2 ஜீரோ இருக்குது. ஸோ அப்போ we can't assign. ஸோ ரோ அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட். இது மாதிரி ரோ அசைன் பண்ண முடியாது. தென் காலம் அசைன்மெண்ட், ஃபர்ஸ்ட் காலம் அசைன், செகண்ட் காலம் அசைன், தேர்ட் காலமில் சிங்கிள் ஜீரோ இருக்கா இருக்குது. ஸோ அப்போ அசைன் பண்ணால் கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்க ஜீரோவை கேன்சல் பண்ண. என்னப்பா என்ன கேட்குறீங்க?
சொல்லுங்கம்மா. கண்டினியூ பண்ணலாமா? ரைட். ஸோ திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் ஜீரோ நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு, கரஸ்பாண்டிங் ஜீரோவை கேன்சல் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம், மிச்சம் இருக்க 3 எலமெண்ட்டில் சிங்கிள் ஜீரோ இருக்குது. ஸோ அசைன் பண்ணலாம், கரஸ்பாண்டிங் ஜீரோஸை கேன்சல் பண்ணியாச்சு. தேர்ட் ரோவில் we have only 2 elements, so அப்போ we can't assign. fourth ரோவில் we have 3 elements, ஏன்னா இது கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 3 எலமெண்ட்டில் 2 ஜீரோ இருக்குது, நான் அசைன் பண்ணல. அப்போ காலம் வைஸ் அசைன்மெண்ட், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் சிங்கிள் ஜீரோ. ஸோ அசைன் பண்ணிச்சு, கரஸ்பாண்டிங் ஜீரோஸை கேன்சல் பண்ணிச்சு. ஃபோர்த் காலமில் we have only 3 elements, அதில் சிங்கிள் ஜீரோ இல்லை. ஸோ கம்ப்ளீட்டட் ரைட்டா. ஸோ ரோ வைஸ் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, காலம் வைஸ் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So after completing these two steps, just we have to check whether each and every row and column has exactly one assignment. So இங்க வந்து first row has one assignment, second row also has assignment, third row doesn't have an assignment, and fourth row லையும் assignment இருக்கு. first column, second column, third column, fourth column assignment இல்லை. ஸோ அப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகல ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், once again we have to use Hungarian rule. ரைட்டா, எப்படி பண்ணுறது பார்ப்போம். அசைன் ஆகாத ரோ டிக் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசைன் ஆயிருக்கு, இங்கே அசைன் ஆகாத ரோ இது ஒன்று தான். அதில் ஜீரோ இருக்கா பாருங்க, இங்கே ஜீரோ இருக்குது, இந்த காலமை டிக் போடணும். அதே மாதிரி இங்கேயும் ஜீரோக்கு இந்த காலமையும் டிக் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த டிக் எடுங்க. இதில் வந்து அசைன் ஆன ரோவை செக் பண்ணுங்க, இந்த டிக் போடாச்சு. இதில் ஸோ திருப்பி சொல்லிட்டு கவனிங்க, அசைன் ஆகாத ரோவை டிக் போடுங்க. அதில் ஜீரோக்கா செக் பண்ணுங்க, 2 ஜீரோ இருக்குது. ஸோ இந்த காலமும் இந்த காலமும் இப்போ டிக் போட காலத்தில் ஜீரோ அசைன் ஆக பண்ணுங்க. இந்த அசைன் எந்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோ. இந்த டிக் எடுங்க, இதில் செகண்ட் ரோவில் அசைன் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ அசைன் ஆகாத ரோவை அன்மார்க்டு ரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, மார்க்கட் காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. ரைட்டா. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, அன்கவர்டு எலமெண்ட்ல வந்து ஜீரோ இருக்காது. அப்போ நீங்கள் பண்ணுற ரைட். புரியுதாப்பா? புரியுது சார். ரைட், ஓகே. இப்போ as usual நம்ம lowest cost எடுத்து இன்டர்செக்ஷன் ஆட் பண்ணணும். சாரி, ஒரு சொன்ன சமயத்துக்கு வெயிட் பண்ணுங்க. problem 0159 0159 0046, then 0047 5000. ரைட். ஸோ இதில் வந்து அன்கவர்ட் எலமெண்ட்டில் வந்து லோயஸ்ட் வேல்யூ என்னது, அன்கவர்ட் லோயஸ்ட் வேல்யூ 4. ஸோ அப்போ we have to add with intersection and subtract with uncovered element. 5 minus 4 இது ஃபுல்லாக நம்ம வந்து சொல்லணும். 5 minus 4 1, அடுத்து 9 minus 4 5, 4 minus 4 0, 6 minus 4 2, 4 minus 4 0, 7 minus 4 3. தென் இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணும். 5 இங்கே 0, 5 plus 4 9, 0 plus 4 4. So this is our new cost matrix. புரியுதாப்பா? சார் புரியுது. இப்போ I am going to assign once again. நான் வந்து இப்போ ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுறேன் பாருங்க.
சிங்கிள் ஜீரோ இங்கே கேன்சலாம் பண்ணிடலாம். செகண்டில் வந்து சிங்கிள் ஜீரோ இல்லை, தேர்டில் சிங்கிள் ஜீரோ வராது, ஃபோர்த்தில் சிங்கிள் ஜீரோ வராது, ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட் காலம்லேயும் சிங்கிள் ஜீரோ வராது, தேர்ட் காலம் சிங்கிள் ஜீரோ வராது, ஃபோர்த்து காலமில் சிங்கிள் ஜீரோ வரும். ரைட்டா? ஸோ இப்படி ஓப்பன் போட பெருசாகி தான் போகும். ரைட்டா? இப்போ ஏன் நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே காஸ்ட் மேட்ரிக்ஸ், ஜஸ்ட் சி த காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். எத்தனை எலமெண்ட் இருக்கு? 4x4 மேட்ரிக்ஸ், 4 காலம்ஸ் 4 ரோஸ் இருக்கு. மொத்தம் டோட்டலாக 16 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதில் போன சமயம் அதை பண்ணல, இந்த சமயம் ஏன் பண்ணுறேன்னா, இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஜீரோ வந்துருச்சு. ரைட்டா? மொத்தமே இப்போ 16 எலமெண்ட் தான் இருக்குது, 9 ஜீரோஸ் வந்துருச்சு. இது நீங்கள் வந்து அங்கேருந்து உள்ள வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கன்வியூ ஆகிட்டே இருக்கும், ஃபுல்லாக ஜீரோ ஆகும். ஸோ அப்போ எப்பயுமே இந்த டோட்டல் எலமெண்ட்ஸில் ஹாஃப் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா half and above the half of element 0 இருந்துச்சு அப்படின்னா no need to use Hungarian rule to can strike out no need to use the assignment procedures. So Hungarian assignment procedure வந்து ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. assignment procedure என்னது? சிங்கிள் ஜீரோ வந்து அசைன் பண்ண மாட்டோம். அந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. பிகாஸ் the entire cost matrix வந்து number of zeros வந்து compared to total elements வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். Here total elements is 16, number of zeros வந்து 9 zeros இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அசைன்மெண்ட் ப்ரொசீஜரில் வந்து half and above half of the numbers வந்து ஜீரோவாக இருந்துச்சு. இது கம்பேர் டு என்டையர் மேட்ரிக்ஸ், காஸ்ட் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஹாஃப்க்கு மேலே ஹாஃப்க்கு மேலே 8, இப்போ இந்த 16 8 ஜீரோஸ் இல்லாட்டி 8க்கு மேலே ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அசைன்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண அவசியம்னா டேட்டா அசைன் பண்ணலாம். எப்படி அசைன் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜீரோ அசைன் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ரொசீஜர் வேணாம், எனக்கு மொதல் ஜீரோ ஃபஸ்ட்டோடைய முதல் ஜீரோக்கு அங்கே அசைன் பண்ணுறேன், கரஸ்பாண்டிங் ஜீரோ வந்து கேன்சல் பண்ணுறேன். எனக்கு சிங்கிள் ஜீரோக்கெல்லாம் நான் பார்க்கல. செகண்ட் ரோக்கு வரேன். ஃபஸ்ட் ஜீரோ ஆல்ரெடி கேன்சல் ஆகி விட்டுருங்க, அடுத்த ஜீரோ இங்கே இருக்குது. ஸோ இதை நான் அசைன் பண்ணுறேன், கரஸ்பாண்டிங் ஜீரோஸையும் கேன்சல் பண்ணுறேன், ரோலிங் ஜீரோக்கு காலமிங் ஜீரோக்கு கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் ரோ வாங்க, இங்கேயும் கேன்சல் பண்ணிச்சு, இங்கேயும் கேன்சல் பண்ணிச்சு. இங்கே ஒரே ஒரு ஜீரோ, ஃபஸ்ட் ஜீரோ இங்கே தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் இங்கே கேன்சல், லாஸ்ட்டாக ஜீரோ. பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் அசைன், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அசைன். ஸோ ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ ப்ராப்ளம் இஸ் ஆப்டிமல். ரைட்டா? அது ரீசன் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக வந்தனால தான் நான் டேரெக்டாக அசைன் பண்ணேன். அது எப்படி அசைன் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஜீரோ உங்கள் கண்ணு தெரிஞ்சு அசைன் பண்ணுங்க. ரிமைனிங் கரஸ்பாண்டிங் ரோ வைஸ் காலம் வைஸ் 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் காலம் இல்லை, ரோ வைஸ் நம்ம அசைன் பண்ணோம்னா காலம் வைஸ் ஜீரோ கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா ரோ வைஸ் வேறு ஜீரோ இருக்காது. ஏன்னா சிங்கிள் ஜீரோ தான் நம்ம அசைன் பண்ணுறோம். சிங்கிள் ஜீரோ தான் நம்ம அசைன் பண்ணுறோம்னா அது ஜீரோஸ் இருக்காது. இப்போ நம்ம அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். அதனால தான் நான் இங்கே வர்றப்ப இந்த பக்கமும் ஜீரோக்கு, இங்கேயும் கீழே ஜீரோ, கரஸ்பாண்டிங் ரோலிங் ஜீரோக்கு கரஸ்பாண்டிங் காலமிங் ஜீரோ, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம். டோன்ட் ஃபர்கெட். இதுக்கு முன்னாடி ஏன் அது வரல அப்படின்னா, நம்ம ரோ வைஸ் ரோ வைஸோ காலம் வைஸோ சிங்கிள் ஜீரோ மட்டும் தான் அசைன் பண்ணுவோம். அப்போ ஃபர்தராக அந்த கரஸ்பாண்டிங் ரோவோ காலமோ ஜீரோ இருக்காது. அதுக்கான ரோவாக இருந்தால் காலம் ஜீரோவாக செக் பண்ணுவோம், காலம் வந்து ரோவில் ஜீரோவாக செக் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அசைன் பண்ணுற ரோ அதை ஒரு ஜீரோ அசைன் பண்ணுறோம், அந்த ரோவில் ஏதாவது ஜீரோ இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க, காலம் ஜீரோ இருந்தாலும் கேன்சல் பண்ணுவோம். ரைட்டா? அடுத்து தேர்டில் வந்து இங்கே தான். ஸோ ஆல்ரெடி இங்கே கேன்சல், இங்கே கேன்சல். புரியுதா சொல்கிறது? ஸோ இது வந்து A B C D 1 2 3 4. இது மிஷின், இது ஜாப். புரியுதாப்பா சொல்கிறது? சார் ஸோ அப்போ மிஷின் ஏக்கு வந்து ஜாப் ஏக்கு வந்து மிஷின் 1, ஜாப் பிக்கு மிஷின் 2, ஜாப் சிக்கு மிஷின் 3, தென் ஜாப் 4க்கு டிக்கு வந்து மிஷின் 4. ABCD டிக்கு வந்து மிஷின் 4. This is called as assignment schedule, job schedule. Right? So once again, just go to the problem. Problem இருக்கு. So 18 13 19. So அப்ப 18 13 19 plus 0. ஏன்னா டம்மி ரோ ஆட் பண்ணிருக்கோம். அங்கே வந்து ஆக்சுவலாக அது வந்து ஜாப்பே இல்லை, அங்கே மிஷின் 4 இருக்குது. மிஷின் 4 வந்து எதுக்கு அசைன் ஆகலாம் அர்த்தம். ஏன்னா அந்த காஸ்ட் வந்து ஆப்டிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டம்மிக்கு தான் அசைன் இருக்குது. ஸோ டம்மி கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை, அதனால் 0 போட்டுருக்கோம். ஸோ அப்போ 18 28
37, 40, 50. Rupees 50 is the assignment cost. புரியுதாப்பா? எஸ் சார். உங்க புக்கில் இருக்க ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க. நான் நாளைக்கு ரிமைனிங் இந்த 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த 3 ப்ராப்ளம்ஸ் உங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்க. ரிமைனிங் 3 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு நானே ஒர்க் பண்ணுறேன். இது வந்து கடைசி 2 ப்ராப்ளம் வந்து அதை ட்ராவல் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். இது வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணணும், இந்த நான் அதை மட்டும் சொல்கிறேனே சொல்லுங்கள். செய்யலை, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து இங்கே மேக்ஸிமைசேஷன் வேர்டு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த என்டையர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். என்டையர் மேட்ரிக்ஸில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது 60. அப்போ 60 வச்சு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 0, 10, 20, 30, 20, 30, 40, 45, then 20, 40, 25, 50, 30, 60 minus 30, 60 minus 30, 60 minus 25, 35, then 40. So இதுதான் இப்போ உங்கள் கொஸ்டின். இது கொஸ்டின், ஜஸ்ட் we have converted maximum into minimum. மேக்ஸிமம் மினிமம் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அகெயின் ரோ ஆப்ரேஷன், காலம் ஆப்ரேஷன், தென் அசைன்மெண்ட் செக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் தான் இது. சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் தான். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வர சொல்லுங்கள். ஆன்சர் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். நான் ஆன்சர் சொல்கிறேன், பட் நீங்கள் அந்த ஸ்டெப் ஆன்சர் வரைக்கும் மட்டும் கண்டுபிடிங்க, காஸ்ட் வரைக்கும் மட்டும் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து நான் பண்ணுறேன். அந்த அடுத்த ஸ்டெப் நான் பண்ணுறேன். ஸோ இது டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம், நார்மல் ப்ராப்ளம் தான், நார்மல் அசைன் ப்ராப்ளம் தான். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா rupees 145,000 இருக்கா. ஸோ 145,000 ஆன்சர் 145 வரும். பட் கொஸ்டினில் 1000 கொடுத்துருக்கனால அது 145,000 சொல்லுவோம். இதான் ஆன்சர். rupees 145 ஆன்சர் வரும்ப்பா. பட் 1000 கொடுத்துருக்கனால 145,000 வரும். ட்ரை பண்ணுறீங்களா சார்? வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி மெயின் 2 ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நம்ம ஈவினிங் வேணால் கொஞ்சம் காலையில் கூட நான் வைக்க பார்க்குறேன். ஓகேவா? நான் காலையிலேயே உங்களுக்கு வைக்க பார்க்குறேன். 10 o'clock 10:30 வைக்கலாம். நான் 1 hour முன்னாடியே வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கேன் டைமிங். ஓகே ஓகே சார். ஓகே சார்.